ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லாட். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேங்க. அந்த வீட்டில் 4 பேர் இருந்தாங்க. 4 பேரும் ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சு ஃபோனையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. நான் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் அவங்களுக்கு தெரியல. இந்த ஒரு அவசரமான உலகத்தில் எல்லாரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் இருந்தார். அவர் 100 வயசுக்கு மேலே தான் இறந்து போனார். அவர் பாருங்க, அவருடைய 85வது வயது வரைக்கும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு யார் வீட்டுக்காவது டெய்லி போவார், கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவார். அது முடியாதப்போ மற்றவங்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவார். கூப்பிட்டு வச்சு பேசினா தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் மேட்டாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு யோசனையில் இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. வேதத்தில் எஸ்தர் ராஜாத்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இவங்க ஒரு ராஜாவினுடைய மனைவி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 30 நாட்களுக்கு மேலே என்னுடைய கணவன் என்னை பார்க்கவே இல்லை, என்னை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. வாசிக்கிறேன். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, என்னதான் ராஜாவாக இருந்தாலும் அவரோட மனைவியை அவர் டெய்லி மீட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 30 நாளாக எஸ்தர் ராஜாத்தியை சந்திக்காமலேயே இருந்திருக்கிறாரு. இப்படி தான் இன்னைக்கு வீடுகள்லேயும் நடக்குது, குடும்பங்கள்லேயும் நடக்குது. கணவன் மனைவி சரியாக மீட் பண்ணிக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை, விலகி விலகி போகிறாங்க. அப்பா பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இது பிடிக்காத ஒரு காரியம். அதனால் ஆண்டவர் பவுல் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனம், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் பிரிந்து வாழ்வது ஒரு வாழ்க்கையே கிடையாது. பேசாம வாழ்வது ஒரு வாழ்க்கையே கிடையாது. இந்த மனிதர்களாகிய நாம கூட்டாக, குடும்பமாக, நிறைய பேர் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடியவர்களாகத்தான் நாம படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர தனித்தனியா லோன்லியா வாழறதுக்கு நாம படைக்கப்படவில்லை. எனவே அன்பானவர்களே, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மனம் விட்டு பேசுங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் செலவிடுற நேரத்தை காட்டிலும் மற்றவர்களிடத்தில் பேசுவதில் நிறைய நேரம் செலவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.